நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். உன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீபோர்ட்டை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டீபோர்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தையெல்லாம் முன்னாலாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்காங்க. டீபோர்ட்னா என்ன, டீபோர்ட் வந்து எதுக்காக பண்ணுறாங்க, அப்படி டீபோர்ட் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய பேரை டீபோர்ட் பண்ணுறாங்க. முன்னாடியாவது சிங்கப்பூர்ல இருந்து டீபோர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இந்தியாவிலே வந்துட்டு திருச்சியில், சென்னையில் இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ்லேயே வந்துட்டு டீபோர்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இ-பாஸ், டிஇபி பாஸ்லலாம் போகிறவங்கள டீபோர்ட் பண்ணுறாங்க. ஒரு சில டூரிஸ்ட் விசாவில் போகிறவங்கள சிங்கப்பூரில் இருந்து டீபோர்ட் பண்ணுவாங்க. டீபோர்ட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும், சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து டீபோர்ட் பண்ணல, உங்களை இன்னும் சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சுறாங்க. அப்படி சிங்கப்பூர் போயிட்டீங்க அப்படின்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் உங்களை டீபோர்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் இ-பாஸ்லையோ டிஇபி பாஸ்லையோ போகிறீங்க சிங்கப்பூருக்கு அப்படின்னா, உங்களை டீபோர்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் கட்டின அமௌண்ட் கண்டிப்பாக பணம் கட்டாமல் நீங்கள் இந்த வேலைக்கு போக முடியாது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கட்டின அமௌண்ட்டில் எவ்வளோ வந்து ஏஜென்ட் உங்களை ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐபிக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதிகமான டீபோர்ட் நடக்கிறதுனால இப்போ நீங்கள் பணத்தை இங்கே கட்டிட்டு போயிடுறீங்க. அங்கே போயிட்டு டீபோர்ட் பண்ணதுக்கு ஏஜென்சி சைட்லேருந்து உங்களால் திருப்பி பணத்தை வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் திருப்பி சிங்கப்பூர் போகிறதும் சிரமம், பணமும் வரல அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய லாஸாக இருக்கும். அதனால் தயவு செய்து டீபோர்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏஜென்சிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த பாஸுக்கு மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஓகேங்களா? நீங்கள் வந்து நல்லபடியாக உங்களுக்கு விசா வந்துருச்சு, நீங்கள் கிளம்புறீங்க. குறிப்பாக இ-பாஸில் போகிறவங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்கள் ஐபியை வாங்கி பாருங்கள். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏஜென்ட்கிட்டே கேட்டுருங்க, தயவுசெய்து இந்த $9,000 மேலெல்லாம் சம்பளம் போட்டிருந்தா எனக்கு அந்த ஐபியை வேணான்னு சொல்லிடுங்க, நான் போகலன்னு சொல்லிடுங்க. ஏன்னா 9,000 வெள்ளிக்கே ஒரு சில பேரை டீபோர்ட் பண்ணுறாங்க. ஐபியில் $9,000 சம்பளம் போட்டிருக்கு அப்படின்னா அதுக்கே வந்து டீபோர்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப சம்பளம்லாம் வந்து $10,000 $11,000 போட்டிருந்தா இமிகிரேஷன் ஆஃபீஸர் இந்த சம்பளத்தை எனக்கே கொடுக்குறதில்ல, உனக்கு எப்படிப்பா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாரு. ஓகேங்களா? ஸோ வந்து நம்மளால் பதிலே சொல்ல முடியாது, அங்கேருந்து திருப்பி வந்து தான் ஆகணும். இப்போ ஐபி வந்துருச்சு, நீங்கள் கிளம்புறீங்க. கிளம்புனா இங்கே நம்ம ஏர்போர்ட்லேயே வந்துட்டு ஒரு சில ஏர்போர்ட்டில் நல்லா கேட்டுக்கோங்க, இமிகிரேஷன் ஸ்டாஃப் யாரையுமே உங்களை திருப்பி அனுப்புறது கிடையாது. ஏர்லைன்ஸ் ஸ்டாஃப் தான் வந்து திருப்பி அனுப்புகிறாங்க, உங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டில். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போயிட்டீங்க. அங்கே போயிட்டு வந்து உங்களை டீபோர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு எப்படின்னா ஆட்டோமேட்டிக் இமிகிரேஷன் தான். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக் இமிகிரேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணுவீங்க, அடுத்தது உங்கள் கைரேகை வைப்பீங்க, அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஃபேஸை ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நல்லபடியாக போயிடுறாங்க. இன்னமுமே டிஇபி பாஸ், இ-பாஸ்லாம் நல்லபடியாக போயிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஆட்டோமேட்டிக் இமிகிரேஷன் வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று நீங்கள் எஸ்ஜி அரைவல் கார்டு சப்மிட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. தயவுசெய்து நீங்கள் போகிறதுக்கு ஒரு சில அறிவாளிகள்லாம் சொல்லுவாங்க அங்கேயே போய் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே எஸ்ஜி அரைவல் கார்டை சப்மிட் பண்ணிடுங்க. 2 நாள் முன்னாடி கூட சப்மிட் பண்ணலாம், ஆனால் ஒரு நாள் முன்னாடி சப்மிட் பண்ணீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். ஸோ எஸ்ஜி அரைவல் கார்டு சப்மிட் பண்ணல அப்படின்னாலும் அது ஓப்பன் ஆகாது. சப்போஸ் நீங்கள் எல்லாமே சப்மிட் பண்ணி ஓப்பன் ஆகலைன்னா கண்டிப்பாக உங்களை கூட்டி போய் என்கொயரி பண்ணுவாங்க. அப்படி என்கொயரி பண்ணுறப்ப நீங்கள் ஐபியில் இருக்க கம்பெனி, சேலரி எல்லாமே கரெக்டாக சொல்லணும். நீங்கள் என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சொல்லணும். நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபியில் இருக்க வேலை தான் கரெக்டாக நீங்கள் போகணும், அதை தவிர வேறு வேலைக்கு போகக்கூடாது. அதுதான் வந்து சிங்கப்பூரோட ரூல்ஸ். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி உங்களை டீபோர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஐசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களை டீபோர்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து உங்கள்ட்ட இந்த ரீசனுக்காக தான் டீபோர்ட் பண்ணுறோம் அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உங்களை கொண்டு போய் தனியாக உட்கார வச்சுருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களோட பாஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஐசிஏலேருந்து கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ஏஜென்ட்டை சொல்லி உங்கள் பாஸோட நம்பர் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ வந்து பாஸ் வந்து கரெக்டாக எல்லாமே பேசுகிறாரு, கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னா ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னா உங்களை திருப்பி சிங்கப்பூருக்குள்ளார அலோவ் பண்ணிடுவாங்க. இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஐசிஏல வந்துட்டு எந்த கேள்வி கேட்பாடும் கிடையாது, உங்களை டீபோர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றப்ப உங்களை திருப்பி அனுப்பிடுறாங்க அப்படின்னா உங்கள் கையில் 14A அப்படின்ற ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதாவது ஒரு QR கோடு மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் 14A ஃபார்ம் அப்படின்றது நம்ம வந்து எடுத்துக்க முடியும், நம்மளாலே வந்து எடுத்துக்க முடியும் ஐசிஏலேருந்து. ஸோ அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி திருப்பி வரலான்னு சொல்லி தான் உங்களை அனுப்புவாங்க. திருப்பி வர்றதுக்கு வந்து ரிட்டன் டிக்கெட்டு ஒரு வேளை ஐசிஏலேருந்து போடுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏர்லைன்ஸுக்கு. அதே இது உங்கள் ஏஜென்சியோ இல்லை நீங்களோ டிக்கெட் போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பெட்டர். முடிஞ்ச வரைக்கும் நீங்களே டிக்கெட் போட்டு வந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ வந்துட்டு என்னை டீபோர்ட் பண்ணிட்டாங்கயா, அடுத்தது நான் என்னங்கயா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஏஜென்சிகிட்ட சொல்லி அந்த கம்பெனிலே வந்து உங்களை வந்து திருப்பி எடுத்துக்கிற மாதிரியோ இந்த 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரியோ கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். அப்படி முயற்சி பண்ணி அந்த கம்பெனி எடுத்துக்கல அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி நீங்கள் சிங்கப்பூர் போகிறது ரொம்ப சிரமம் தான். நீங்களே கூட 14A ஃபார்ம் வேணால் அப்ளை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி டீபோர்ட் ஆனவங்க யாருமே இந்த 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணி நல்லபடியாக போனதா எனக்கு தெரியலை.
அதே மாதிரி டீபோர்ட் பண்ணுறதுக்கு இந்த சம்பளம் கூட இருக்கிறதோ இல்லை டிபி பாஸ் இ பாஸில் போகிறதோ மட்டுமே ரீசனாக இருக்காது. டூரிஸ்ட் விசாவில் போகிறவங்களையும் டீபோர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் ப்ராப்பராக இல்லாதவங்களையும் டீபோர்ட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஐபியில் வந்துட்டு பழைய பாஸ்போர்ட் நம்பர் இருந்திருக்கு. இவர் வந்து பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணிட்டாரு, புது பாஸ்போர்ட் நம்பரை அப்டேட் பண்ணலை. அவரெல்லாம் கொண்டு போய் உட்கார வச்சுருந்துருக்காங்க. ஆனால் உடனே அன்னைக்கு ஒர்க்கிங் டேஸ் அப்படின்றதுனால அவர் கம்பெனியில் ஃபோன் பண்ணி உடனே டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அவங்க கம்பெனி அனுப்புனதுனால அவரை திருப்பி உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க. அதே இது கம்பெனி அனுப்பாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு சண்டையாக இருந்து அதை எதுவும் ரெடி பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவர் திருப்பி தான் வந்திருப்பார். ஆனால் அவர் அன்னைக்கு திருப்பி வரல. சப்போஸ் இதனாலையும் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு சில பேருக்கு வந்து அது அப்ரூவல் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பல பேருக்கு வந்து அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் திருப்பி அந்த 14A ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணாமல் கிளியர் பண்ணாமல் உங்களால் சிங்கப்பூருக்குள்ள என்ட்ரி ஆகவே முடியாது. எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க, ஆனால் நான் திருப்பி அப்ளை பண்ணுறேன், ஐபி வந்துருச்சு, நான் சிங்கப்பூருக்குள்ள போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஐபி வந்து உங்களுக்கு கொடுக்கறது MOM மனிதவள அமைச்சு, ICA அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமிகிரேஷன். ஸோ 2 பேருமே வேற அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு MOM அப்ரூவல் கொடுத்தாலும் ICA வந்து உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் மாதிரி ஏற்கனவே உங்களை டீபோர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து அதை மறைச்சு வேறு எந்த வேலைக்கும் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சிங்கப்பூர் என்ட்ரி ஆக முடியாது. அதை சொல்லியே வந்து கேளுங்க. அப்படி சொல்லி கேட்டு அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சந்தோஷம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சிங்கப்பூர் போகவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டீபோர்ட் ஆகாமல் போக பாருங்கள். அப்படி டீபோர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனை தான். ஸோ அப்படி டீபோர்ட் ஆகிட்டீங்கன்ற பட்சத்தில் ஏஜென்ட் சைட்ல இருந்து அமௌண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறது, அதாவது வேறு கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணுறது பெட்டரு. சிங்கப்பூருக்கு வந்து கொஞ்சம் சிரமம் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ ரீசனாக நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்வுகள். அதுக்குண்டான சொல்யூஷனே சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் முடிவு உங்கள் கையில். அப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்போ இ பாஸில் வந்து போகவே வேணாமா, டிபி பாஸில் போகவே வேணாமா அப்படின்னா ரெகுலராக ஆளுங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க, போகாமலாம் இல்லை. யாருமே வந்து இந்த வேலை தான் வேணும் அந்த வேலை தான் வேணும்லாம் கிடையாது. நிறைய பேருக்கு கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த வேலையை இப்போ வந்து டேட்டா பர்த் வந்து இ பாஸுக்குலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டா பர்த்துக்கு எடுக்கிறாங்க. எஸ்பாஸ் NTS பர்மிட் வந்து டெக்னிக்கல் லெவல் ஜாப் தான் கிடைக்குதுன்றப்ப சரி எப்படியாவது உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறவங்க இதில் முயற்சி பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இது ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிறப்ப ஒன்றுமே பண்ண முடியாது. ட்ரை பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ப்ராப்பராக வந்து உங்கள் ஏஜென்சி சைடில் எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுக்கங்க. எப்படி உள்ளே போகணும், என்ன பண்ணணுங்கிறத எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா நல்லபடியாக போயிட முடியும். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, உண்மையாக பொய்யான்னு தெரில, குறிப்பிட்ட ஏர்லைன்ஸில் போனால் தான் வந்து டிபோர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை. அது ஆனால் ஏஜென்சிக்கு நல்லாவே தெரியும். ஏஜென்ட்டுக்கிட்ட தெளிவாக கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டான ஏஜெண்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிட முடியும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.